மகரத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுது, அவர் ஆட்சி பெற்ற சனி பகவானோட தொடர்பு கொள்ளும் பொழுது யோகம் தரக்கூடிய அளவுக்கு செல்வத்தை, ஒரு ப்ராஃபிட்டட் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை வலுத்து சுக்கிர பகவானும் 5ஆம் அதிபதி அல்லவா, அவரும் சேர்ந்து இருக்கும்போது அதிகப்படியான, அதாவது நிரந்தர சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம். அசையா சொத்து என்று சொல்றோம் இல்ல, அசையா சொத்துக்களை வாங்கறதுக்கான ஒரு பாக்கியத்தை தரப்போறாரு. வண்டி வாகனங்களாகட்டும், எதனா இருக்கட்டையா, இது வரைக்கும் சரியா இல்லைன்னா புதிய வாகனங்களை, லக்ஸரி வாழ்க்கை வாழ போறீங்க. நல்ல முன்னேற்றம் தரும். தொழில் தொட்டதெல்லாம் துலங்க போகுது சாமி. இது வரைக்கும் பிஸ்னஸ் புதுசாக பண்ணலைன்னா கண்டிப்பாக புதுசாக இந்த மோட்டார் ஃபீல்டில் இருக்கவங்க, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது கூடுதல் அனுகூலம். பெட்ரோலிய நிறுவனத்தில் எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வரும். எல்லாருக்கும் சுழற்சி தான் வரும். 12ல் இருந்தாலும் பரவாயில்லை. மற்ற கிரகங்கள் வலுவாக இருப்பதால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக போதையா. சுக்கிர பயிற்சி 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும், இது வரைக்கும் மகரத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவலனை அளிக்க போறார். அதாவது மகா சுக்கிர பெயர்ச்சி என்று கூட சொல்லலாம். சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா, இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான ஈர்க்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இருவாரி வழங்க போறார். இந்த நேரத்தில் சுக்கிர பெயர்ச்சியில் இது ஒரு அதிகபூர்வமாக எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார். உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக இருந்த கூடிய காரணத்தாலையும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால பெரிய மகாவா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம்தான். நல்லதே நடக்கும். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இந்த சுக்கிர பயிற்சி நம்மளுக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் யோககாரகன். நம்மளுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி அவர் தான். அவரும் 12ஆம் அதிபதி, அதாவது வரவும் தருவரும், லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்றவரும், நம்மளுக்கு இல்லறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் சேர்க்கக்கூடியவர் யாரானா சுக்கிர பகவான் தான். வெள்ளி ஆபரணங்களை நாம் அணிவதாலையும், அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி ஆபரணங்களை அணிவது ரொம்ப சால சிறந்தது, நன்மையை தரும். அதுவும் இல்லாமல் அதை தானமாக செய்வதும், நம்மளுக்கு ஆலயத்துக்கோ நாம் இல்லாதவருக்கோ நாம் முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யும் போது நம்மளுடைய தோஷங்களும் நிவர்த்தி செய்யும். 5ம் 12ம் தோஷம் செய்யக்கூடிய இடம். அதை எடுத்துட்டு நம்ம பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தான வேணா. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்றேன்னா, புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற காலமாக வரப்போகுது. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார், மகரத்தில் இருந்தார் சுக்கிர பகவான். இப்போ இடம் பெயர்ந்து, மகரத்திலிருந்து இடம் பெயர்ந்து 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும் மகரத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுது, அவர் ஆட்சி பெற்ற சனி பகவானோட தொடர்பு கொள்ளும் பொழுது யோகம் தரக்கூடிய அளவுக்கு செல்வத்தை, ஒரு ப்ராஃபிட்டட், நம்மளுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கணும். இது எப்போ கிடைக்குன்னா, நம்ம பிள்ளைகள் வழியோ நம்ம மூதாதையர் நம்மளுக்கு சேர்த்து வச்ச சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகணும். இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னா, இந்த நேரத்தில் சுக்கிர பகவானோட சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது இந்த ஃபார்மிட்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஏங்க இது வரைக்கும் நான் அதை பற்றி நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்காக ரொம்ப நாளாக நான் அதை மறந்துட்டையா, அதெல்லாம் ரொம்ப நாளாக எங்கே இருக்குதுன்னு ஏது இருக்குதுன்னே தெரியல, அதை பற்றி நான் கவனிக்கவே இல்லை, விட்டுட்டேன். தந்தையார் சொத்துக்களாகட்டும், தாயார் சொத்துக்களை யாருதுன்னா இருக்கட்டும், இது வரைக்கும் உறவுல இருந்து வந்த சொத்துக்கள் நம்ம மேலே, அது மேலே கவனத்தை வைக்கலைன்னா, இப்பொழுது கவனம் வைத்து அந்த சொத்துக்கள் மீது நம்மளுடைய தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது, நம்மளுக்கான சொத்துக்கள் எவ்வளோ தூரம் இருக்குது, அதில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் என்னென்ன டிஃபால்ட் இருக்குது, அந்த பத்திரங்கள்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய போகிறார் இந்த நேரத்தில். ஏன்னா 9ஆம் இடத்துல அமரும் பொழுது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை வலுத்து சுக்கிர பகவானும் 5ஆம் அதிபதி அல்லவா, அவரும் சேர்ந்து இருக்கும்போது அதிகப்படியான, அதாவது நிரந்தர சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம். அசையா சொத்து என்று சொல்றோம் இல்ல, அசையா சொத்துக்களை வாங்கறதுக்கான ஒரு பாக்கியத்தை தரப்போறாரு. வண்டி வாகனங்களாகட்டும், எதனா இருக்கட்டையா, இது வரைக்கும் சரியா இல்லைன்னா புதிய வாகனங்களை, லக்ஸரி வாழ்க்கை வாழ போறீங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு வண்டி வாங்குறதுக்கான பாக்கியம், இல்லை 2 வீலர் வாங்குறதுக்கோ, கார் வாங்குறதுக்கோ, எதனா ஒரு ப்ரோக்ராம், இல்லை கனரக வாகனங்களை வாங்குறதுக்கான அமைப்புகளோ இந்த நேரத்தில் தேடி வரப்போகிறது நம்மளுக்கு. ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் இடம் கும்பத்தில் அமர்ந்திருந்து சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் சுக்கிர பகவானுடைய பவர் இரட்டிப்பாக மாறி, நம்மளுக்கு ஏற்கனவே நல்ல இடத்துல சனி பகவான் இருப்பதால பயப்பட தேவையில்லை. அவரும் சுக்கிரனும் சேர்ந்து வரும்போது +++ அப்படின்னு தான் போகும். அடிஷ்னலாக ப்ரோக்ராம் வரப்போகுது.
திருமண பந்தத்துக்கு தடையாக இருந்த வந்த பெண் பிள்ளைகளுக்கு, மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ திடீர் திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான். ஆண்களுக்கு ஏன் சொல்லணும்னு சொல்லாதீங்க. திருமணத்தை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்வதால இப்போ சுக்கிர பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம், ஏன்னா ரிஷபத்தில் அமர்வதால அந்த பாக்கியம் எல்லாம் இப்போ கிடைக்க போகுது. தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டரி யோகம், திடீர் லாட்டரி யோகம் கிடைக்கல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை லாட்டரி சீட்டால் நம்மளுக்கு வியாபாரம் இல்லை, நம்ம கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக கொடுத்துட்டு மாட்டின்னு முழிக்கிறேன் சாமி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, நான் காசை கொடுத்துட்டு மாட்டின்னு முழிச்சிட்டு இருக்காங்களா, திரும்பி வரும்னா இந்த நேரத்தில் இந்த ப்ராஃபிட்லாம் கிடைக்க போதியா. அது வந்தாவே போதும் சாமி, எனக்கு வட்டி கூட தேவையில்லை, கொடுத்த ரூபாவை கொடுத்துட்டாவே போதுமானதுன்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொடுக்க போகிறார், தானாக கொடுக்க போகிறார். இது வரைக்கும் அவங்களுக்கு மனசுக்கு வரலைன்னா இப்பொழுது அந்த மனசெல்லாம் வந்து சரி, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம். இடம் விற்காமல் இருந்தா, நம்ம பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் போட்டுட்டையா, அதை சரியான முறையில் விற்பனைக்கு வரலை, இல்லைன்னு பண்ணுறதையா, நம்ம அதை வச்சுட்டா நம்ம ஓரளவுக்கு நம்ம பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணி வந்துடலான்னா, இந்த முறை இந்த சுக்கிர பெயர்ச்சியால் நல்ல கூடுதல் அனுகூலம் பெற்று நம்ம கம்பெனி திறக்கிற மாதிரியோ அல்லது புதிய தொழில் செய்கிற மாதிரியோ ஒரு பாக்கியத்தை இந்த நேரத்தில் கும்பத்தில் அமரக்கூடிய சுக்கிரனால வரப்போகிறோம். நல்ல பிள்ளைகள் வழி வந்த சொந்தங்கள், அதுக்காக நாம் செலவினங்கள் எதுவும் செய்ய முடியலன்னா சேமிப்பு கணக்கு உருவாக்க போகிறோம். இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காக நாம் எதுவும் சேமிக்காமல் இருந்தால் அந்த சேமிக்கான ஒரு எதனா ஒரு தொகையை எடுத்து ஃபிக்ஸரில் போட்டுற மாதிரி ஒரு பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெறப்போகிறோம். மனதில் இருந்து வந்த பிரச்சனையான எண்ணங்கள், நம்ம குடும்ப உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான உறவுகள், ஏன்னா பூர்வ புண்ணியம் என்று சொன்னாலே நம்ம மூதாதையர் சார்ந்த விஷயங்கள், நம்ம பங்காளிகள் எல்லாமே அதில் தான் அடங்கும். எல்லாருமே அதில் தான் அடங்குவாங்க. 5லே எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் கூட இப்பொழுது விலகி செல்லக்கூடிய காலம். முக்கியமாக பிள்ளைகள் வந்த வழி பிரச்சனைகள், இந்த காதல் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு திடீர் யோகமாக நம்ம இருவீட்டார் சம்மதத்தோட திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க. ஏன்னா சனி பகவான் ஒருவர் தான் உங்களுக்கு யோகத்தை தருவார், பயப்பட தேவையில்லை. அதுவும் சுக்கிரனோட சேரும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமரும் பொழுது தந்தையார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளோ, தந்தையால் ஏற்பட்டு வந்த துன்பமோ இனிமேல் வராது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையார் ஸ்தானமும் இனிமேல் வலுக்க போகுது. இது வரைக்கும் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி, பயப்படுற விஷயங்களும் கிடையாது. அதாவது எந்த வேலை எடுத்தாலும் சக்சஸ், அதாவது தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிறோம் இல்லை, அந்த தொடுவதெல்லாம் வெற்றி தரக்கூடிய நாட்களாக இந்த 29 நாட்கள், இந்த 31/12/2020 நாட்கள் முதல் 28/1/2025 வரைக்கும் நம்மளுக்கு வருஷம் பிறந்தும் சக்சஸ் கொடுத்து கொண்டே இருக்க போது இந்த சுக்கிர பகவானால பயப்படணும் அவசியமே இல்லை. வாழ்க்கை முறை மாறுகின்ற காலமாக இந்த மிதுனத்தை, அதாவது 12ல் குரு பகவான் மட்டும்தான் இருக்கார். எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வரும், எல்லாருக்கும் சுழற்சி தான் வரும். 12ல் இருந்தாலும் பரவாயில்லை, மற்ற கிரகங்கள் வலுவாக இருப்பதால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக போதையா. அதாவது இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், அவங்க மூலியமா இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் கலைந்து செல்ல போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. நல்ல முன்னேற்றம் தரும். தொழில் தொட்டதெல்லாம் துலங்க போகுது சாமி. இது வரைக்கும் பிஸ்னஸ் புதுசாக பண்ணலைன்னா கண்டிப்பாக புதுசாக இந்த மோட்டார் ஃபீல்டில் இருக்கவங்க, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது கூடுதல் அனுகூலம். பெட்ரோலிய நிறுவனத்தில் இந்த 28 நாட்கள் நல்ல ப்ராஃபிட் வரும். 29 நாட்களும் தொடுவதெல்லாம் விற்று இதே மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம். நம்ம இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்கார் வரலைன்னா புதுசாக பார்ட்னர்ஷிப்கார் நம்ம கிட்ட சேர போகிறாங்க. நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுது. தைரியம் தன்னம்பிக்கை வளரும் சாமி. இந்த 29 நாட்களும் தைரியத்தோடு இருக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல மேலோங்கும். பயப்படணும். இல்லறத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். பயப்பட தேவையில்ல. எதுவுமே நல்ல பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பயப்படணும் அவசியமே இல்லை. நல்ல முன்னேற்றம் காணலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த யோக நரசிம்மரையும், அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.